ரொம்ப ஈஸியாக போட்டி குழம்பு எப்படி செய்யலான்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஒரு குக்கரில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு ஹோல் கரம் மசாலா ஸ்பைசஸ் சேர்த்ததுக்கப்புறம் 4 மீடியம் சைஸ் வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய் சேர்ந்து வதங்கினதுக்கப்புறம் 3 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாம். இதில் 3 மீடியம் சைஸ் தக்காளியை அரைச்சி சேர்த்துட்டு வதங்கினதுக்கப்புறம் மஞ்சள் தூள், கல்லுப்பு சேர்த்துட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்க போட்டி எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். ஒரு 2லிருந்து 3 நிமிஷம் வதக்கும் போது அதுலேருந்து தண்ணியெல்லாம் பிரிஞ்சு வரும். இந்த ஸ்டேஜில் மட்டன் மசாலா, குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் ஒரு மசாலா சேர்க்க போகிறோம். இதில் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் எந்த அளவுக்கு சேர்த்துருக்கேன்றது எல்லாத்தையுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நம்ம மட்டன் மசாலா சேர்த்து பண்ணுறதுனால இந்த மசாலா ஃபுல்லாக நம்ம ஸ்கிப் பண்ணிட்டும் பண்ணலாம், அதுவும் நல்லாயிருக்கும். நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை சேர்த்துட்டு கிரேவிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த குழம்பு கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். கை நிறைய கொத்தமல்லி தழை தூவிட்டு கொதி வந்ததுக்கப்புறம் 5 to 7 விசில் விட்டுட்டு சர்வ் பண்ணுங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.